ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேயில் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஏ ஆஃப் ஜே ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். இதுவே வந்துட்டு இந்த அரேயில் ஏ ஆஃப் ஐ எந்த பேருமே, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க, பி வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஆஃப் ஐ அண்ட் ஜேங்கிறது இண்டெக்ஸை வந்துட்டு குறிக்குது. ஸோ ஏ ஆஃப் ஐ வந்துட்டு நம்ம வந்துட்டு 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அண்ட் ஏ ஆஃப் ஜே வந்துட்டு 4ன்னு எடுத்துட்டோம்னா, ஸோ 3 + 4 வந்துட்டு நமக்கு 7 சொல்லிட்டு நமக்கு இங்கே கொடுத்துருது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுவே இங்கே பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 4 இருக்குது. இப்போ எந்த பேருமே இங்கே எந்த பேருமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 4ங்கிற வந்துட்டு வேல்யூவை கொடுக்காது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நமக்கு ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. நமக்கு ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் வந்துட்டு என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 3, -2, 1, 4, 3, 6 and 8. ஸோ இதுதான் நம்மளோட அரே. இதில் வந்துட்டு பி வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 10. இப்போ எந்த பேர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த அரே கிடைக்குதுன்னு பார்க்கலாம், இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு. இப்போது 2 and 3 எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஸோ எகெயின் 3 and 1 எடுத்துட்டாலும் 10 கிடைக்காது. எகெயின் 3 and 4 எடுத்துக்கிட்டால் கிடைக்காது. நமக்கு எந்த வேல்யூ எடுத்தால் நமக்கு வந்துட்டு 10 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதாவது இதோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 and 6. இப்போ ஏ ஆஃப் 3 ப்ளஸ் ஏ ஆஃப் 5 வந்துட்டு நமக்கு வந்துட்டு 10ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம், ஆர் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இப்போது நம்ம எல்லா பேருமே கன்சிடர் பண்ணுவோம். இங்கே இருக்கிற எல்லா பேருமே ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட n = 5ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0, 1, 2, 3, 4 and 5. ஸோ இந்த அரேயில் நம்ம வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குன்னா, ஏ ஆஃப் 0 ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். ஏ ஆஃப் 0வை நம்ம எது கூடலாம் கம்பேர் பண்ணோம்னா, ஏ ஆஃப் 1 கூட கம்பேர் பண்ணுவோம். இந்த ஏ ஆஃப் 0வை ஏ ஆஃப் 1 கூட கம்பேர் பண்ணுவோம். எகெயின் இந்த ஏ ஆஃப் 1 ஏ ஆஃப் 2 கூட கம்பேர் பண்ணுவோம். எகெயின் இந்த ஏ ஆஃப் 0வை ஏ ஆஃப் 3 கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்னென்ன பேர்லாம் கிடைக்கும்னா, இந்த ஏ ஆஃப் 0 வந்துட்டு ஏ ஆஃப் 1 கூட நமக்கு கிடைக்கும், ஏ ஆஃப் 1 ஆல்ரெடி 2 கூட கிடைக்கும், 3 இருக்கும், ஏ ஆஃப் 4 இருக்கும் அண்ட் ஏ ஆஃப் 5 இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு அடுத்து நம்ம ஏ ஆஃப் 1 எடுத்துட்டோம்னா, எகெயின் ஏ ஆஃப் 0 வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே பேர் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம வந்துட்டு 2லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு வந்துட்டு ஏ ஆஃப் 2லேருந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எகெயின் வந்துட்டு இந்த ஏ வந்துட்டு ஏ ஆஃப் 3 கூட கம்பேர் பண்ணுவோம். ஐ மீன் இந்த 1 வந்துட்டு இந்த 2 கூட இந்த 3 கூட கம்பேர் பண்ணுவோம். அகெயின் ஏ ஆஃப் 4 கிடைக்கும், அகெயின் ஏ ஆஃப் 5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்துகிட்டு மற்ற எல்லா இண்டெக்ஸ் கூடயும் நம்ம வந்துட்டு பேர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா ஐ வந்துட்டு 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஜே வந்துட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போல்லாம் ஐ வந்துட்டு 0ல் ஸ்டார்ட் பண்ணால் ஜே வேல்யூ வந்துட்டு 1 2 3 4 and 5 இருக்கும். இப்போ வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா ஜேயோட வேல்யூல எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 3 4 5 இருக்கும். இதுவே ஐயோட வேல்யூ வந்துட்டு 2 இருந்துச்சுன்னா ஜேயோட வேல்யூலாம் என்னவா இருக்கும்? 3 4 and 5 so on. அப்போ இப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்து எல்லா பேரையும் ஆட் பண்ணி பார்த்து அதில் ஏதாச்சும் ஒரு பேர் வந்துட்டு நம்மளோட பி வேல்யூ வந்துச்சுன்னா தென் அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்துட்டு இதோட சூடோகோட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு பூலியனை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இல்லை இன்ட்டில் 0 1 கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை பூலியன் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஏஆர்ஆர் நமக்கு ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் பின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. இப்போ பின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதோட இந்த அரேயோட லென்த்து கண்டுபிடிச்சிடறோம். லென்த்து கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப். எதுக்குன்னா இந்த ஃபார் லூப் ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு. இந்த ஐ வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப். ஐ இருக்குது. ஐ வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எகெயின் ஐ லெஸ் தென் n ஐ ப்ளஸ் ப்ளஸ். தென் இன்னர் லூப்பில் வந்துட்டு ஐயை வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, இந்த அரே இருக்குது. இந்த அரேயில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 0 வந்துட்டு செலக்ட் பண்ணிடுவோம். இந்த 0வை ஒவ்வொரு இண்டெக்ஸாக நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணிகிட்டே போகும். ஸோ அதுக்காக செகண்ட் லூப்பில் வந்து ஜே எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஐ ப்ளஸ் 1ல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஐ வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா ஜே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஐ ப்ளஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவே வந்துட்டு ஐ வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா எகெயின் ஐ வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா ஜே வந்துட்டு ஐ ப்ளஸ் 1 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஜே வந்துட்டு கிரேட்டர் தன் என், ஜே ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்துட்டு 0வாக இருக்குது. அப்போ ஜே வந்துட்டு ஐ ப்ளஸ் 1 ஜே வந்துட்டு 1 இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஏ ஆஃப் ஜே ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? ரிட்டர்ன் ட்ரூ. நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ. இது வந்துட்டு ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு இருக்குது. ஒரு வேளை நம்ம வந்துட்டு எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு 1லேருந்து ட்ரை பண்ணிட்டோம், 2லேருந்து ட்ரை பண்ணோம், 3லேருந்து ட்ரை பண்ணோம், 4லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம லூப் வந்துட்டு இப்போ என்னோட வேல்யூ வந்துட்டு 5 இருந்துச்சுன்னா 5 greater than 5. இப்போ கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆயிரும். ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்லா பேரையும் நம்ம செக் பண்ணிட்டோம், எந்த பேர்லையுமே நமக்கு வந்துட்டு பியோட வேல்யூ வந்துட்டு கிடைக்கல. ஸோ அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணணும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாலிடாக ரெண்டு லூப் வந்துட்டு ரன் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் n டைம் ரன் ஆகும் இன்ட்டு இந்த லூப் வந்துட்டு n டைம் ரன் ஆகும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n². ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஒரே ஒரு n மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு i யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் எடுத்துக்காது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு 1. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் எகெயின் இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு ஆர்டர் ஆஃப் n கூட நம்ம போடலாம். இன்னும் கம்மிங் டேஸில் இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.